பல பேர் கோல்டு வாங்குறாங்க, ஆனால் தெரியாமல் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான லாஸஸ் ஆகுது. நீங்கள் கூட இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்களா? பார்ப்போமா. மிஸ்டேக் நம்பர் 1, டெய்லி கோல்டு ரேட் செக் பண்ணணும். செக் பண்ணாமல் வாங்குறதுனால நம்ம ஏகப்பட்ட அமௌண்ட் லாஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 500 to 1500 வரைக்கும் மார்னிங் டு ஈவினிங் டிஃப்ரென்ஸ் ஆகும். மிஸ்டேக் நம்பர் 2, மேக்கிங் சார்ஜ் கவனிக்கணும். மேக்கிங் சார்ஜ் ஒவ்வொரு கடைக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும், ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும். ப்ராப்பராக கம்பேர் பண்ணி நம்ம கோல்டு வாங்கணும். மிஸ்டேக் நம்பர் 3, எல்லா கோல்டுமே ஒரிஜினல் கோல்டு கிடையாது. 916 கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டது இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்கணும். அதுக்கு மட்டும்தான் வேல்யூ கொஞ்சம் அதிகம். மிஸ்டேக் நம்பர் 4, எமோஷ்னலாக இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே வாங்கக்கூடாது. வெல் பிளானடாக எந்த நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு போட்டு பிளான் பண்ணி வாங்கணும். மிஸ்டேக் நம்பர் 5, நான் கோல்டு வாங்குகிறேன், நான் சேவிங் பண்ணியிருக்கேன், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்றைக்குமே பார்க்கக்கூடாது. கோல்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஜுவல்லை தவிர்த்துட்டு காயின் ஆர் பார்ஸ் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் பண்ணாமல் கோல்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டு ப்ராஃபிட்டபுளாக வாங்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோல்டு சம்மந்தமான கண்டென்ட்டு கம்மிங் சூனில் இருக்குது.